பினாங்கு முதலமைச்சர் சவுகோன் யோ இந்திய முஸ்லிம்களுக்கு அண்மையில் அறிவிக்கப்பட்ட 5 விழுக்காடு வீட்டு வசதி தள்ளுபடியை அனைத்து சமூகங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சொத்துத் துறையை புத்துயிர் பெறும் நோக்கில் குறிப்பாக விற்கப்படாத வீடுகள் தொடர்பாக அனைத்து வீடு வாங்குபவர்களுக்கும் தள்ளுபடி வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து தமக்கு கிடைத்ததாக சவுகோன்யோ கூறினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக வாங்கும் சக்தி உள்ள அனைவருக்கும் இந்த 5 விழுக்காடு தள்ளுபடியை விரிவுபடுத்தும் நோக்கில் கொள்கையை செம்மைப்படுத்த மேம்பாட்டாளர்களுடன் இணைந்து பணியாற்ற வீட்டு வசதி மற்றும் சுற்றுச்சூழல் மாநில நிர்வாக கவுன்சிலர் சுந்தரராஜுவுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவல்துறையின் முக்கிய அதிகாரிகளில் 17 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக தேசிய காவல் படை செயலாளர் டத்தோ கமருசாம் அப்துல்லா தெரிவித்தார். முக்கிய அதிகாரிகள் பதவி உயர்வு பெறுவதாகவும் சிலர் பணியிட மாற்றம் மட்டுமே பெறுவதாகவும் டத்தோ கமருசாம் அப்துல்லா கூறினார். முக்கிய காவல் அதிகாரிகள் விடுமுறைக்கு பின்னர் அடுத்த மாதம் ஜூலை 7ஆம் தேதி புதிய மாவட்டங்களில் பொறுப்பேற்பார்கள் என்று அவர் தெரிவித்தார். இந்த காவல்துறை பணியிட மாற்றங்களும் பதவி உயர்வுகளும் மாவட்ட அளவிலேயே பெரிதளவும் இருக்கும் என்றும் புக்கிட்டமான் தலைமை காவல் அதிகாரிகளின் பொறுப்புகளில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்றும் அவர் கூறினார். மாநில அளவிலான காவல் அதிகாரிகளின் பொறுப்புகள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நிரப்பப்படும் என்றும் டத்தோ கமாருசாம் அப்துல்லா விளக்கமளித்தார். கிள்ளான் தஞ்சோங் ஹராப்பானில் படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன தம்பதியினரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 7:42 மணிக்கு போர்ட் கிள்ளானில் உள்ள வடக்கு துறைமுகத்தில் இருந்து சுமார் 0.1 கடல் மைல் தொலைவில் மிதந்த நிலையில் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையின் அமலாக்க மற்றும் கலால் பிரிவு செயல்பாட்டு அதிகாரி சயாபிக் சசாலி தெரிவித்தார். 32 வயதான கான் பான் ஜாத் மற்றும் அவரது மனைவி 29 வயது கரீன் மேன் ஆகியோரின் உடல்கள் சுமார் 200 மீட்டர் தொலைவில் கிடந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை படகு கவிழ்ந்ததில் தம்பதியினரின் 3 வயது மகன் உட்பட நண்பர்கள் 2 பலியான நிலையில் தம்பதியரை தேடும் முயற்சி தொடர்ந்தது. இந்நிலையில் தம்பதியரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். டிஏபி கட்சியின் தியோ பெங் ஹாக் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையின் போது உயிரிழந்தது தொடர்பான வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் தியோ பெங் ஹாக் வழக்கை உயர்நீதிமன்றத்தின் சிவில் பிரிவின் கீழ் விசாரிக்க வேண்டும் என்று டிஏபி கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த வழக்கை சிறப்பு வழக்காக கருத முடியாது என்றும் இதன் விசாரணையில் எந்த ஒரு தரப்பினரையும் தடுப்பு காவலில் வைக்க முடியாது என்றும் கைது நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான தகுந்த ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் வழக்கறிஞர் மன்றத்தின் இயக்குநர் டாக்டர் முகமது டசுகி முக்தார் கடந்த மே 30ஆம் தேதி ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தார். ஆனால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை மாற்ற வழக்கறிஞர் மன்றத்தின் இயக்குநர் டாக்டர் முகமது டசுகி முக்தாருக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதால் மேலதிக விசாரணைக்கும் சிறப்பு நடவடிக்கை குழுவையும் அமைக்க வழக்கறிஞர் மன்றத்திற்கு டிஏபி கட்சி வலியுறுத்தியதாக அக்கட்சியின் தலைவர் கோபிந்த் சிங் டியோ மற்றும் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் ஆகிய இருவரும் இன்று வலியுறுத்தினர். கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான இயான் யோங் ஹியான் வானின் உதவியாளரான தியோ பெங் ஹாக் பண மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக ஷா அலாம் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தில் ஆஜரான நிலையில் அங்கு 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக ஆர்வலர் ஃபமி ரசா மீது விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணம் செய்வதற்கான தடை குறித்த பிரச்சனையை மறுபரிசீலனை செய்யுமாறும் இப்படியான தடையை விதிப்பதற்கு என்ன காரணம் என்பதை விளக்கும்படியும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளார். அரசாங்கத்தின் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஃபமி ரிசா முன்னதாக சிங்கப்பூருக்கு செல்ல விமான நிலையம் அனுமதி மறுத்ததாகவும் அவர் மலேசியாவில் இருந்து வெளியேற புக்கிட்டமான் தடை விதித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் சட்ட விதிகளை மீறாத ஒரு தனிநபர் மீது காவல்துறை தடை விதித்திருப்பதை மடானி அரசாங்கம் கண்டிப்பதாகவும் தனிநபர் சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்கும் செயல்களை தாம் கண்டிப்பதாகவும் இது தொடர்பாக விரைந்து காவல்துறை விளக்கமளிக்க வேண்டும் என்றும் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒரு அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார்.
கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிரில் வந்த வாகனத்தை மோதும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து விபத்தை ஏற்படுத்திய ஆடவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக புலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் பஹ்ரீன் முகமது நோ தெரிவித்தார். நேற்று மாலை 5 மணி அளவில் புலுவாங்கில் உள்ள ஜலான் ஜெயா குடியிருப்பு பகுதியில் உள்ள சாலையில் எதிர் திசையில் வந்த புரோட்டான் சாகா வாகனத்தை ஹோண்டா சிட்டி வாகனம் மோதியதாகவும் ஹோண்டா சிட்டி வாகனத்தின் 40 வயது வாகனம் ஓட்டி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பஹ்ரீன் முகமது நோ கூறினார். கைது செய்யப்பட்ட வாகனமோட்டி கைபேசியை பயன்படுத்திக் கொண்டே வாகனத்தை செலுத்தியதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட அவ்வாடவர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நேற்று மாலை 6:30 மணிக்கு அவரை தடுப்பு காவலில் கைது செய்திருப்பதாகவும் பஹ்ரீன் முகமது நோ கூறினார். இந்த விபத்தால் பின்னால் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டியும் அவரின் நண்பரும் சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளானதாகவும் 36 வயதான புரோட்டான் சாகா வாகனம் ஓட்டி காயங்கள் எதுவும் இன்றி தப்பியதாகவும் பஹ்ரீன் முகமது நோ கூறினார். பாஸ் கட்சியின் இனவாதத்தை மலாய்க்காரர்களே விரும்புவதில்லை என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் புவார் சர்காசி சாடியுள்ளார். பாஸ் கட்சியின் உறுப்பினர்கள் மதவாதியான தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கையை கொண்டிருப்பதாகவும் படர்ந்த சமூகத்தின் மீது பாஸ் கட்சிக்கு ஒரு நாளும் அக்கறை இருந்ததில்லை என்றும் புவார் சர்காசி தெரிவித்துள்ளார். உண்மையில் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் அறிவாற்றல் மிக்கவர் என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் அரசியலுக்காக இஸ்லாத்தை மட்டுமே பயன்படுத்துகிறார் என்று தெரிவித்தார். மலாய்க்காரர்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் மதத்தை அடிப்படையாக கொண்டு அரசியலை முன்னெடுத்து பாஸ் கட்சி ஆதரவை பெறுவதாகவும் புவார் சர்காசி நினைவூட்டினார். ஹடி அவாங் தலைமையை எதிர்த்து பாஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த அமானா கட்சியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாலும் மற்ற சமூகத்தையும் ஒருங்கிணைத்து பள்ளின கட்சியாக இருக்கிறது. பாஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் கராகான், மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP போன்ற கட்சிகள் பாஸ் கட்சியின் மீது சவாரி செய்யும் ஒட்டுண்ணிகள் போன்றது என்று டத்தோ டாக்டர் புவார் சர்காசி வர்ணித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.